இந்தியாவிலேயே கல்வித்தரத்தில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு தரமான உயர்கல்வியை வழங்குவதிலும் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம். புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் உள்ளிட்ட சீர்மிக்க திட்டங்களால் கல்வித்தரத்தில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பாராட்டு. சென்னை, காஞ்சி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள தடுப்பு பணிகளை இம்மாத இறுதிக்குள் முடிக்க கெடு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உத்தரவு. கல்வி நிலையங்களில் அறிவு சார்ந்த விஷயங்களை புகுத்த வேண்டுமே தவிர மதம் சார்ந்த விஷயங்களை கலக்கக்கூடாது. மூட நம்பிக்கை பேச்சு குறித்து சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் அனைத்து பள்ளிகளுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். தஞ்சை அருகே பூண்டி கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 5 இளைஞர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் நிதியுதவி. முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து 5 பேரின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. நடப்பாண்டின் பள்ளி வேலை நாட்கள் குறித்த திருத்தப்பட்ட நாட்காட்டி வெளியீடு. பள்ளிகளில் நடப்பாண்டில் 220 நாட்கள் வேலை நாட்களாக இருக்கும் என அறிவிப்பு. மக்கள் மனதில் மாற்றம் ஏற்படாத வரையில் தமிழகத்தில் மதுவை ஒழிக்க முடியாது. விசிக மதுவிலக்கு போராட்டத்தில் பங்கேற்க அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்தது குறித்த கேள்விக்கு திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கருத்து. விசிக மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்ததை வரவேற்கிறோம். விசிக மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கருத்து. இலவச திட்டங்களை ரத்து செய்துவிட்டு தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும். கூட்டணி கட்சி என்ற முறையில் திமுக அரசை வலியுறுத்துவதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. கொலை குற்றவாளிகள் சுதந்திரமாக வெளியில் சுற்றும் போது மகாவிஷ்ணுவை தீவிரவாதி போல் தமிழ்நாடு அரசு நடத்துகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மற்றும் நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கொலை சம்பவ குற்றவாளிகளை கைது செய்யாததே இதற்கு சாட்சி. தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு வணிக சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடல்நலக்குறைவால் காலமானார். வணிகர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த வெள்ளையனின் மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.